வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நோனாங்குப்பம் பகுதியில் 3 குற்றவாளிகள் கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்களை பிடிக்க அங்கு சென்ற அரியாங்குப்பம் காவல்துறையினரை கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்து அங்கிருந்து மூவரும் தப்பி சென்றனர். இதன் காரணமாக வழக்கு பதிவு செய்து தேடப்பட்டு வந்த 3 குற்றவாளிகளை கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை ஜாமீனில் விடுவிக்க காங்கிரஸ் பஞ்சாயத்து ராஜ் மாநில தலைவர் அமுதரசன் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று ஆய்வாளர் கலைசெல்வனிடம் பேசியுள்ளார். அப்பொழுது ஆய்வாளர் கலைசெல்வன் அமுதரசனை தகாத வார்த்தையால் திட்டி சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகின்றது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதோடு கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடும் ஆய்வாளர் கலைசெல்வன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து ஆய்வாளர் கலைசெல்வனை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி இன்று மாநில காங்கிரஸ் துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் உள்ளிட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முன்னதாக அவர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிக்னலில் இருந்து ஊர்வலமாக சென்று ஆய்வாளர் கலைச்செல்வனுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா தலைமையில் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், மோகன்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பிரதான சாலையில் பேரிகார்டுகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்களை காவலர்கள் கைது செய்து அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மாநில தலைவர் அமுதரசன் இவர் கடந்த 27ஆம் தேதி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு வழக்கு தொடர்பாக சென்றபொழுது ஆய்வாளர் கலைசெல்வன் தகாத முறையில் பேசியதோடு அவரை சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது. இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 200க்கும் மேற்பட்ட காங்கிரசாரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். மேலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்திய காவல் ஆய்வாளர் மீது துறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக காவல்துறை தலைமையகம் மற்றும் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அடுத்த திருக்கனூரில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கமும் புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணைந்து நடத்தும் உலக நுகர்வோர் தின விழா திருக்கனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் முத்துரங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளிகளில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக நான் இருந்தபொழுது சுற்றுலாத்துறை அபரிவிதமான வளர்ச்சியடைந்தது. வெள்ளி, சனி, ஞாயிறுகளில் உள்ளூர் மக்கள் வெளியே நட முடியாத அளவிற்கு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்தனர். இவர்களுக்காக பல்வேறு பகுதிகளில் பிரியாணி கடைகள் இருந்தது. தற்போது பழைய நீதிமன்ற வளாகத்தில் இருந்து அண்ணா சிலை வரை 40க்கும் மேற்பட்ட பிரியாணி கடைகள் உள்ளது. இவர்கள் தரமான முறையில் தயாரித்து விற்கப்படுகின்றனர். இவர்களது யார் அனுமதி கொடுத்தது? இதனை கண்காணிக்கப்படுகிறதா இல்லையா? இதற்காக அமைப்புகள் உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினர். இதை அரசாங்கமும் கவனிப்பதில்லை, நுகர்வோரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என கூறினர். மேலும் ஆந்திராவில் இருந்து காலாவதியான மருந்துகளை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து அதனை புதுப்பித்து கால அவகாசம் இருப்பது போல் கடைகளில் விற்பனை செய்தனர். அதனை கண்டுபிடித்து ஒரு நிறுவனத்திற்கு சீல் வைத்துவிட்டோம். ஆனால் தற்பொழுது தண்ணீர், பால், மருந்து, அரிசியில் கலப்படம், இப்படி அனைத்துமே கலப்படமாக உள்ளது. இதனால் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நுகர்வோர் மாவட்ட நீதிபதி முத்துவேல், காங்கிரஸ் பிரமுகர் சுரேஷ், திமுக செயற்குழு உறுப்பினர் செந்தில் வேலன், வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி நகரம் சுற்றுலா தலமாக விளங்குவதால் விடுமுறை நாட்கள் மட்டுமின்றி வார இறுதி நாட்களிலும் வெளி மாநிலத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவ்வாறு சுற்றுலா வரும் பயணிகள் புதுவை கடற்கரை அழகை ரசிப்பது மட்டுமின்றி சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ் மற்றும் பல தனியார் நிறுவனங்கள் நடத்தும் போட் ஹவுஸ் சென்று
படகு சவாரியில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் தனியார் போட் ஹவுஸ் நிறுவனங்கள் சுற்றுலாத்துறையின் மூலம் முறைப்படி அனுமதி பெற்று நடத்தி வருகின்றனர். ஆனால் ஒரு சிலர் தன் சுய லாபத்திற்காக எந்தவித லைசென்ஸ் பெறாமல் வழக்கத்துக்கு மாறாக மீன்பிடி படகுகள் மூலமும் மற்ற படகுகள் மூலமும் சுற்றுலா பயணிகளை எவ்வித பாதுகாப்புமின்றியும் மிகவும் ஆபத்தான முறையில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்கின்றனர். இது மிகவும் ஆபத்தான செயல். சுற்றுலா பயணிகளுக்கு ஏதேனும் கடலில் ஆபத்து நடந்தால் புதுவையில் உள்ள லைசென்ஸ் பெற்று நடத்தி வரும் அனைத்து உரிமையாளர்களுக்கும் இடையூறாக இருக்கும். அதிக முதலீடு செய்து போட் ஹவுஸ் நடத்தி வரும் அனைத்து உரிமையாளர்களுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆகவே இதை உடனடியாக சுற்றுலாத்துறை தலையிட்டு சட்டத்தை மீறும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு தனியார் போட் ஹவுஸ் நிறுவனங்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார். மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவிகளை செய்து வருகின்றார். அந்த வகையில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதி அம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில் மற்றும் தேங்காய்த்திட்டு முத்துமாரியம்மன், பாலமுருகன் கோவில் மற்றும் பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தை விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் நன்கொடையாக மொத்தம் 75,000 ரூபாய் அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். மேலும் பிசிபி நகர் பகுதியில் உள்ள முத்தலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் தண்ணீர் கசியாத வண்ணம் கான்கிரீட் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு மற்றும் கோவில் நிர்வாகத்தினர், கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 469 பள்ளிகளில் 80,000 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழக பாடத்திட்டமும், ஏனாமில் ஆந்திர மாநில பாடத்திட்டமும், மாஹேயில் கேரள மாநில பாடத்திட்டமும் பின்பற்றப்பட்டு வந்தது. புதுச்சேரியில் கடந்த 2024-25 கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை CBSE பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இவர்களில் 10 மற்றும் +2 மாணவர்களை ஆண்டு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்கு காத்துள்ளனர். அதே நேரத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் +1 மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வு கடந்த 23ஆம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டது. இந்த விடுமுறை நேற்றுடன் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு 2025-26ஆம் கல்வியாண்டு துவங்குகின்றது. இதனிடையே மாணவர்களை வரவேற்கும் வகையில் அரசு பள்ளிகளில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பள்ளிகளில் தோரணங்கள் அமைத்தும் புதிதாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பலூன்கள், இனிப்புகள் மற்றும் மலர்கள் கொடுத்தும் ஆசிரியர்கள் மாணவர்களை வரவேற்றனர். இன்று துவங்கும் பள்ளிகள் வரும் 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் 1 மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்பட உள்ளது. இதனிடையே அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச புத்தகப்பை மற்றும் காலணிகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் தொடர்ந்து கள்ள சாராயம் காய்ச்சப்பட்டு விற்கப்பட்டு வருகின்றது. இதனை தடுக்கும் வகையில் காவல்துறை மற்றும் கலால் துறையினர் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் இடங்கள் மற்றும் போலி மதுபானம் தயாரிக்கும் இடங்கள், விற்பனை செய்யும் பகுதிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் போலி மதுபானங்கள் தயாரிப்பது மற்றும் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யும் இடங்கள் குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து ஏனாம் போலீசார் சாவித்ரி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் படகு மூலம் சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனம் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் நடத்தின. லீக் முறையில் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களில் இருந்து 43 அணிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடகா அணி முதலிடத்தையும் தமிழக அணி 2ஆம் இடத்தையும் பிடித்து கோப்பை வென்றன. மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு த்ரோபால் சம்மேளனம் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி துவங்கி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 25 அணிகளும் பெண்கள் பிரிவில் 12 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் அரியங்குப்பம் பாரதிதாசன் அணியும் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணியும் மோதினர். இதில் அரியங்குப்பம் பாரதிதாசன் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி 2வது இடமும், சுதந்திர பறவை அணி 3வது இடமும், அரியங்குப்பம் ஏவிஆர் அணி 4வது இடமும் பெற்றன. அதேபோல் பெண்கள் பிரிவில் அரியங்குப்பம் ஏபிஆர் லாஸ்பேட்டை, சிவந்தி, ஆதிதன் பயிற்சி திட்ட அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் அரியங்குப்பம் ஏபிஆர் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது.
சிவந்தி ஆதித்தன் பயிற்சி திட்ட அணி 2வது இடமும், அரியங்குப்பம் பாரதிதாசன் அணி 3ஆம் இடமும், கொம்பாக்கம் காந்திஜி அணி 4ஆம் இடமும் பிடித்தன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கைப்பந்து சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். செயலாளர் ரமணி பூபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நியூ பெத்தாங் அசோசியேஷன் அனுமதியோடு PV பெத்தாங் விளையாட்டுக் கழகம் பிச்சைவீரன்பேட் சார்பாக மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் 300க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டி பிச்சைவீரன்பேட் விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. இதில் SMVC வினபா நகர் அணியும் CSP புதுச்சேரி அணியும் விளையாடியது. இதில் முதல் பரிசு CSP அணியும், 2ஆம் பரிசு SMVC ஆகிய அணியும் வெற்றி பெற்றது. இதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் MLA பாலன் முதலிடம் பிடித்த CSP அணிக்கு பரிசு கோப்பை மற்றும் பரிசு தொகை வழங்கினார். அதேபோல் 2ஆம் இடம் பிடித்த SMVC அணிக்கு சிறப்பு அழைப்பாளர் உழவர்கரை தொகுதியின் திமுக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் கலந்து கொண்டு 2ஆம் பரிசுக்கான கோப்பை மற்றும் ரொக்க பணத்தை வழங்கினார். 3வது பரிசினை உழவர்கரை தொகுதியின் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் தீந்தமிழன் வழங்கினார். 4வது பரிசினை தொழிலதிபர் கீதா வேலழகன் வழங்கினார்கள். 5வது பரிசினை அழகப்பன் மீனாட்சி வழங்கினார்கள். காலிறுதி சுற்றில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கார்வண்ணன் சுழற்கோப்பை வழங்கினார். காலிறுதி சுற்றுக்கு முந்தைய போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அருள்நீதி கோப்பைகள் வழங்கினார். போட்டியை நியூ பெத்தாங் அசோசியேஷன் தலைவர், செயலாளர், பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சங்க உறுப்பினர்களின் முன்னிலையில் PV பெத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள், செயலாளர் ராஜரத்தினம், பொருளாளர் லக்ஷ்மணன் மற்றும் சட்ட ஆலோசகர் முரளி உறுப்பினர்கள் சிறப்பாக நடத்தினர். இதில் பிச்சைவீரன்பேட் கிராமத்தின் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் என ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் மதுபான விலை குறைவு என்பதால் வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அரசு கலால் வருவாயை நம்பியுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் மொத்தம் 391 மதுபான கடைகள் உள்ளது. இதில் FL1 எனப்படும் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை மதுபான கடைகள் 40 உள்ளது. FL2 எனப்படும் சில்லறை மற்றும் உணவகத்துடன் கூடிய மதுபான கடைகள் 351 இயங்கி வருகின்றது. இதில் 15 FL1 மதுபான கடைகளின் உரிமங்களை புதுப்பிக்க அதன் உரிமையாளர்களுக்கு கலால் துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அதனை புதுப்பிக்காததால் முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் NTS மதுபான கடை உள்ளிட்ட 7 மதுபான கடைகளை பூட்டி கலால்துறை அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். மேலும் மீதமுள்ள கடைகளுக்கு இன்று மாலைக்குள் சீல் வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி கடை சீல் வைத்தது குறித்து வழங்கப்பட்ட நோட்டீஸில் தங்களது மதுபான விற்பனை உரிமத்தை புதுப்பிக்காததால் தங்களின் உரிமம் கலால்துறை ஆணையர் உத்தரவின் பேரில் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.